மகாராஷ்டிர சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியானதிலிருந்து பல்வேறு புள்ளி விவரங்கள் அலசி ஆராயப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இந்துக்களின் ஒருமித்த ஆதரவு பாஜக கூட்டணிக்கு கிடைக்க RSS செய்த களப்பணி தொடர்பான விவரங்கள் வெளியாகியுள்ளன. மகாராஷ்டிர மாநிலத்தில் 288 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. இதில் ஆளும் பாஜக, சிவசேனாவின் ஷிண்டே அணி, தேசியவாத காங்கிரசின் அஜித் பவார் அணி அடங்கிய மகாயுதி கூட்டணி 230 தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சியை தக்க வைத்துள்ளது. கடந்த மக்களவைத் தேர்தலில் மகாராஷ்டிராவின் 48 தொகுதிகளில் பாஜகவுக்கு 17 மட்டுமே கிடைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு சில மாதங்களில் பாஜக மீண்டு எழுந்திருக்கிறது. மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தமுள்ள 288 தொகுதிகளில் அந்த கட்சி 132 இடங்களை கைப்பற்றி உள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் 122 இடங்களில் வெற்றி பெற்றது. 2019இல் 105 இடங்கள். தற்போதைய தேர்தலில் 132 தொகுதிகளை கைப்பற்றி பாஜக புதிய சாதனையை படைத்துள்ளது. தேர்தலின் போது பாஜகவும் காங்கிரசும் 75 தொகுதிகளில் நேருக்கு நேர் மோதின. இதில் 65 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. காங்கிரசுக்கு கிடைத்ததோ 10 இடங்கள் மட்டுமே. பாஜகவின் வரலாற்று வெற்றி குறித்து அரசியல் விமர்சகர்கள் பல கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். அந்த வகையில் மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணியின் வெற்றிக்கு பின்னால் RSS இருக்கிறது. அந்த அமைப்பு தேர்தலின் போது மாநிலம் முழுவதும் 60,000த்திற்கும் மேற்பட்ட கூட்டங்களை நடத்தியுள்ளது. RSS நிர்வாகிகள் வீடுகள் தோறும் சென்று மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்துள்ளனர். இதேபோல பாஜகவும் பூத் வாரியாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டது. குறிப்பாக 50 வாக்காளருக்கு ஒரு பாஜக நிர்வாகி என நியமிக்கப்பட்டு தேர்தல் பணிகள் சுறுசுறுப்பாக நடந்துள்ளன. இதற்கு கைமேல் பலன் இப்போது கிடைத்துள்ளது. மகளிருக்கான உதவித்தொகை திட்டத்தை பாஜக கூட்டணி அரசு கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு தொடங்கியது. இது தேர்தல் களத்தை தலைகீழாக மாற்றியுள்ளது. பெரும்பாலான பெண்கள் பாஜகவுக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர். புதிதாக 25 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்குவது, 10,000 மாணவ மாணவியருக்கு உதவித்தொகை வழங்குவது, முதியோர் ஓய்வூதிய தொகையை 1,500லிருந்து 2,100ஆக உயர்த்துவது, மின் கட்டணம் 30% வரை குறைக்கப்படும் என கூறியது, விவசாயிகளுக்கு 20% மானியம் வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட திட்டங்கள் ஆளும் பாஜகவுக்கு சாதகமாக அமைந்தது. உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்ட தலைவர்களின் அதிதீவிர பிரச்சாரத்தால் இந்துக்களின் வாக்குகள் பாஜக கூட்டணிக்கு முழுமையாக கிடைத்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை பாஜக காலூன்ற முடியாது என்று கெத்தாக வலம் வந்த திமுக RSSஇன் இந்த செயல்பாடு குறித்து கவலையில் இருக்கிறது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அர்ப்பணிப்புடன் வேலை செய்யும் அவர்களுக்கு முன் தினப்படி வாங்கும் தொண்டர்களை வைத்து எப்படி வெற்றி அடைய போகிறோம் என்று பீதியில் உறைந்து போயுள்ளாராம் முதல்வர். மூத்த நிர்வாகிகளிடம் தொடர்ந்து இது குறித்து அப்டேட்களை கேட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.